ஹாப்பி பர்த்டே சர்ச். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று திருச்சபையின் பிறந்த நாள். திருச்சபையின் பிறந்த நாளை ஆசிரிக்கிறவங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய பிரதான கிருபையினாலே இந்த ஆண்டு திருச்சபையின் பிறந்த நாளை இன்று அகில உலகமெங்கும் கொண்டாடி கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பிறந்த நாளிலே திருச்சபையின் மக்கள் அனைவருக்கும் அன்பினல் வாழ்த்துக்களை கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவுடன் அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள். அப்போஸ்தலர் 2 1 முதல் 11 வசனங்கள். தியான வசனம்: நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். அருமையான கர்த்தருடைய ஜனமே, இந்த திருச்சபையின் பிறந்த நாளிலே பரிசுத்த ஆவியின் திருநாள் என்று இதை நாம் அழைக்கிறோம். இதற்கு 50ஆம் நாள் பண்டிகை என்றும் பொருள்படுகிறது. யூதர்களின் பஸ்கா பண்டிகையிலிருந்து 50ஆவது நாள் பெந்தைக்கோஸ்தை நாள். இதை வாரங்களின் பண்டிகை என்றும், அதாவது புளிப்பில்லாத அப்ப பண்டிகையான பஸ்கா பண்டிகைக்கு பின்வரும் 7 வாரங்களுக்கு அடுத்த நாள் ஆசரித்தார்கள். அதாவது முதல் அறுப்பு காலத்தை குறித்து பெந்தைக்கோஸ்தை பண்டிகை நடத்தப்பட்டது. இதை அறுப்புக்கால பண்டிகை என்பதாக யாத்திராகமம் 23:16 பார்க்கிறோம். வாரங்களின் பண்டிகை என்று யாத்திராகமம் 34:22 பார்க்கிறோம். முதற்கனிகளை செலுத்தும் பண்டிகை என்பதாக எண்ணாகமம் 28:26 கூறுகிறது. இந்த பண்டிகை நாட்களிலே ஜனங்கள் கூடி வர வேண்டும். சிறப்பு பலி ஏறெடுக்கப்பட வேண்டும். ஏழைகளுக்கும் அந்நியர்களுக்கும் தர்மம் செய்ய வேண்டும். தேவாலயத்திற்கு காணிக்கை செலுத்த வேண்டும். இந்த பெந்தைக்கோஸ்தை நாளில்தான், அதாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பின்பு 50ஆவது நாளிலே பரிசுத்த ஆவியானவர் 120 பேரை நிரப்பினார். அன்று திருச்சபை பிறந்தது. அதைத்தான் ஆசரிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே பெந்தைக்கோஸ்தை என்றால் என்ன என்பதை குறித்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக, பெந்தைக்கோஸ்தை என்றால் அன்பு. பெண்டிகாஸ்ட் இஸ் லவ். அது அன்பின் பண்டிகை. இது ஆடல் பாடல் அல்ல, அன்பின் வெளிப்பாடு. இட்ஸ் நாட் ஜம்பிங் அண்ட் டான்சிங் பட் அ மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் லவ். ரோமர் 5:5 இதை குறிப்பிடுகிறது. நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறது என்கிறார். பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டதினால் தேவ அன்பு பரிபூர்ணம் அடைகிறது. கீழ்ப்படியாமையினாலே தேவ சாயலாக உண்டாக்கப்பட்ட மனிதன் தேவர்களைப் போல இருக்க வேண்டிய ஆசைப்பட்டு தீயோனின் ஆலோசனைக்கு இடம் கொடுத்தபடியினாலே தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு துரத்தப்பட்டான். தேவ சாயலை இழந்தான். அந்த மனுக்குலம் தங்களது முயற்சியினாலே மறுபடியும் தேவனைப் போல ஆகும் நிலைக்கு முயற்சிக்க வேண்டும் என்று ஒரு கோபுரத்தை, பாபேல் கோபுரத்தை வானத்தை எட்டும்படியாக கட்டினார்கள். தேவனைப் போல ஆகி பேருண்டாக்குவோம் என்று அனைவரும் ஒரே மொழியில் பேச முயன்றார்கள். தேவ வார்த்தையை அலட்சியப்படுத்தி தேவ சாயலை இழந்த மனுக்குலம் சொந்த முயற்சியால் தேவ சாயலை அடைய திட்டமிட்டது. இங்கும் அவர்களுக்கு தோல்விதான் கிடைத்தது. மொழிகள் தாறுமாறாக்கப்பட்டன. முயற்சிகள் பலனற்று போனது. ஆனால் தேவ சாயலை இழந்த மனித குலம் தேவனை நாம் பார்த்து, தேவனை அறிந்து, தேவ சாயலை தரித்து கொள்வதற்கான திட்டத்தை, சிலுவையிலே மீட்பை உண்டு பண்ணி அன்பை வெளிப்படுத்தினார். நான் சென்று பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவேன் என்று வாக்கும் கொடுத்தார். அந்த வாக்கு பெந்தைக்கோஸ்தை நாளில் நிறைவேறியது. தேவ அன்பு, மனிதன் தேவனைப் போல ஆக வேண்டும் என்ற தேவ திட்டம் அன்பின் வழியாய் நிறைவேற்றப்பட்ட நாள்தான் பெந்தைக்கோஸ்தை நாள். நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை செய்யும்படிக்கு பாவ மாம்சத்தின் சாயலை தரித்து தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு முன்குறித்த ஆண்டவர் ஆவியானவராய் இருக்கிற கர்த்தராலே அந்த சாயலை பூரணப்படுத்தி தேவ ஆவியானவர் நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்படுவதே பெந்தைக்கோஸ்தை. இது தேவ அன்பின் வெளிப்பாடு. இரண்டாவதாக, இது ஆண்டவரின் அங்கீகாரம். காட்ஸ் அப்ரூவல் ஆஃப் ஹிஸ் லவ். இட்ஸ் நாட் ஹியூமன் சவுண்ட் பட் ஹெவன்லி சவுண்ட் ஆர் ஹெவன்லி வாய்ஸ். வானத்திலிருந்து காற்றின் முழக்கம், சடுதியான ஒரு முழக்கம் உண்டானது. இது ஆண்டவரின் அன்பிற்கு தேவனுடைய சத்தம் உறுதி செய்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 104:7 அதைத்தான் குறிப்பிடுகிறது. குமுறல் அல்லது சத்தம் என்பது தேவனுடைய சத்தம் என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த வேதாகமம் இது தெய்வ அதிகாரத்தின், அதாவது தேவ பலத்தின் சத்தம்.
ஏசாயா 30:30 குறிப்பிடுகின்ற பொழுது இது அவருடைய விடுதலை ஆற்றலின் வெளிப்பாடு என்பதாக சொல்லுகிறார். தேவனுடைய பரிபூர்ண அன்பு நிறைவாக்கப்படுவதை உறுதிப்படுத்தும் ஆண்டவர், தம்முடைய புயத்தின் ஆற்றலை மகிமையோடு அங்கீகரிக்கும் ஆண்டவர், நம்முடைய மகத்துவத்தின் சாயலை தம் பிள்ளைகளுக்கு கொடுக்கும் அன்பின் சத்தம்தான் இது. இது 120 பேர்களுடைய சத்தம் இல்லை, இது பரலோக சத்தம், பரலோக அங்கீகாரம், பரலோக மகிமையின் மேல கட்டுதல் அடையாளமாக்கப்பட்டுள்ளது. இன்று பரிசுத்த ஆவியானவரை தங்களுடைய கட்டுப்பாட்டில் இயக்குகின்ற ஊழியர்களின் சத்தங்களும் கூடியிருக்கின்ற கூட்டத்தாரின் இரைச்சல்களுமே காணப்படுவது மிகுந்த துக்ககரமாயிருக்கிறது. பரலோக அங்கீகார சத்தமே அவசியம், பரவசத்தை தூண்டும் பிரசங்கிமார்களின் சத்தம் அல்ல. மூன்றாவதாக பெந்தைக்கோஸ்தே என்றால் இங்கே அக்கினிமயமான நாவுகள் இங்கே மையப்படுத்தப்படுகின்றன. அக்கினிமயமான நாவுகள் கொடுக்கப்பட்டன என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதுதான் மையப்பொருள். பெந்தைக்கோஸ்தே நாளில் நாவு கொடுக்கப்படுகிறது. எதற்காக? பேசுவதற்காக. எதை பேசுவதற்காக? சுவிசேஷத்தை பேசுவதற்காக. எது சுவிசேஷம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் உயிரோடே எழுப்பினார் என்பதே சுவிசேஷம். இயேசு ஜீவிக்கிறார் என்ற நற்செய்தியை கூறிடத்தான் நாவுகள் கொடுக்கப்பட்டது. விசுவாசியே, தேவ பிள்ளையே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் அதுதான். நாவுகள் கொடுக்கப்பட்டது சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக, இயேசு ஜீவிக்கிறார் என்ற சுவிசேஷ செய்தியை கூறுவதற்காக. இங்கே அக்கினிமயமான நாவுகள் என்பது சுத்திகரிக்கப்பட்ட நாவுகள், சுவிசேஷத்தை கூறுவதற்கு கொடுக்கப்பட்டது. ஏசாயா 6:5-6 நாம் பார்க்கும் பொழுது, நான் அசுத்த உதடுகளுள்ள மனிதன் என்று சொல்லுகின்றான் ஏசாயா. அந்த அசுத்த உதடுகளை தேவன் சுத்திகரிப்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். சுத்திகரிக்கப்பட்ட பின்பாக அவனுடைய தரிசனம் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த தரிசனத்தை புரிந்து கொள்ளுகிறான், ஆண்டவருடைய வார்த்தையை கவனிக்கிறான், வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான். இதோ நான் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறான். எதற்காக? சுவிசேஷத்தை சொல்லுவதற்காக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாவுகள் கொடுக்கப்பட்டன, பேசினார்கள். எப்படி பேசினார்கள்? பேசியவர்கள் கலிலேயர்கள், அவர்களுக்கு எபிரேய மொழி மாத்திரமே தெரியும். அப்படியானால் எப்படி பேசினார்கள்? அந்த இடத்திலே கூடியிருந்த பிற இடங்களிலிருந்து வந்திருந்த யூதர்களுக்கு எபிரேய மொழி தெரியாது. சிதறடிக்கப்பட்ட பல தேசங்களிலிருந்தும் அவர்கள் அங்கே வந்திருந்தார்கள். அவர்களுக்கு அவர்களுடைய மொழி மாத்திரம்தான் தெரியும், எபிரேய மொழி தெரியாது. அவர்களுக்கும் உயிர்த்தெழுதலின் செய்தி சொல்லப்பட வேண்டும். அவர்களுடைய மொழியிலே அவர்கள் நற்செய்தி கேட்க வேண்டும். பெந்தைக்கோஸ்தை நாள் ஆண்டவரின் அன்பின் வாஞ்சையை வெளிப்படுத்தியது. அங்கே அவர்கள் தங்கள் மொழிகளிலே சுவிசேஷத்தை கேட்டார்கள். அதாவது 17 பகுதிகளிலிருந்து வந்தவர்கள் தங்களுடைய தாய்மொழியிலே ஆண்டவருடைய நற்செய்தியை கேட்டார்கள், சுவிசேஷத்தை கேட்டார்கள். இங்கே பேசப்பட்டது புரியாத பாஷை அல்ல, வந்திருந்தவர்கள் பேசக்கூடிய பல மொழிகளில் பேசப்பட்டது. தெளிவற்ற, உளறலான, புரியாத, குழப்பமான வார்த்தைகளால் அல்ல, தெளிவாக புரிந்து கொள்ளும்படியாக வந்திருந்தவர்களின் மொழியிலே பேசப்பட்டது. They were not talking gibberish but to speak the gospel to others. இதுதான் தேவ அன்பு, இதுதான் பெந்தைக்கோஸ்தே. அன்று தேவ சாயலை சுயமுயற்சியால் தேடியவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். ஆனால் இன்றோ சிதறடிக்கப்பட்டவர்களுக்கு பண்டிகை செய்தி அவர்களது மொழியிலே கொடுக்கப்படுகிறது. அதுதான் பெந்தைக்கோஸ்தே அன்பு. கடைகோடி மனிதனும் கர்த்தரின் அன்பை ருசிக்க கொடுக்கப்பட்டதே பெந்தைக்கோஸ்தே நாள். அன்று பிறந்த திருச்சபைக்கு ஆண்டவர் கொடுத்த சொத்து, த சப்ஸ்டன்ஸ், அதுதான். பழைய ஏற்பாட்டு பெந்தைக்கோஸ்தே நாள் மக்களை எருசலேமிற்கு அழைத்தது. திருச்சபையை உருவாக்கிய புதிய ஏற்பாடு பெந்தைக்கோஸ்தே நாள் எருசலேமிலிருந்து மக்களை உலகத்திற்குள் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த செய்தியோடு அனுப்புகிறது. உயிர்த்த செய்தியுடன் உலர்ந்த எலும்புகள் உயிரடைய, உன்னத தேவனின் சாட்சியாய் சர்வ சிருஷ்டிகளும் ஜீவிக்க உலகின் எல்லையெங்கும் அனுப்பும் ஆண்டவரின் அன்புதான் பெந்தைக்கோஸ்தே. முதல் திருச்சபையின் முதல் பிரசங்கம் உயிர்த்தெழுந்த செய்திதான். ஆதி திருச்சபைகளின் செய்தியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த செய்தியே. இந்த செய்தியை உலகின் கடைசியில் இருப்பவனும் அறிய வாஞ்சிப்பவன், வழிநடத்தப்படுபவனே பெந்தைக்கோஸ்தே கிறிஸ்தவன். உயிர்த்தெழுந்த ஆண்டவரை உள்ளத்தில் கொண்டு அறிந்திடாதோர் அறிந்திடச் செய்பவனே பெந்தைக்கோஸ்தேக்காரன். அவன் ஆராதிக்கும் திருச்சபையே பெந்தைக்கோஸ்தே திருச்சபை.
மேலறை திருச்சபையானது தங்களை தம்பட்டம் பண்ணிக்கொள்ள பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படவில்லை. அவர்கள் கடைகோடி மனிதனும் ரட்சிக்கப்படுவது எப்படி என்று அறிவித்திடவே பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டார்கள். They are filled with the Holy Spirit to tell the lost how to be saved. அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவியின் பலத்தினால் பாரிலுள்ளோரை பரமன் இயேசுவை அறிந்திட அந்த வசனம் நம்மை அறைகூவி அழைக்கிறது. அவரை அறிந்தவர்களாக, அறிவிக்கிறவர்களாக முன் வருவோம். பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாது இருப்போம். பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம் உங்களோடு இருப்பதாக. எங்கள் அன்பின் ஆண்டவரே, திருச்சபை பிறந்த அந்த பெந்தேகோஸ்தை நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். தெய்வீக அன்பு எங்களுடைய இருதயத்திலே ஊற்றப்படும்படியாக நீர் வந்தீர், ஸ்தோத்திரம். எங்களை மீட்டுக்கொண்டீர், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை சுத்தப்படுத்தி இருக்கிறீர், ஸ்தோத்திரம். எங்களுடைய நாவுகள் சுத்திகரிக்கப்பட்டதாக தெய்வீக அன்பை பெற்றுக்கொண்ட நாங்கள் இந்த தெய்வீக அன்பின் வல்லமையை பிறருக்கு சுவிசேஷமாக நாங்கள் எடுத்துச் செல்கின்றவர்களாய் காணப்பட எனக்கும் எங்களுக்கும் கிருபை தாரும். நாங்கள் உளறுகிறவர்களாக அல்ல, நாங்கள் உணர்த்துகிறவர்களாக தேவனுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நாங்கள் பறைசாற்றுகிறவர்களாய் காணப்பட எங்களுக்கு கிருபை புரியும். மீட்பர் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.